Step into a world of power, mystery, and betrayal. The Blood Work, a gripping thriller that will keep you on the edge of your seat. வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஸோ இந்த வாரம் எந்த படத்தை பற்றி முதல்ல விமர்சனம் பண்ண போகிறோம் அப்படின்னா மற்றும் ஒரு பேய் படங்க. ஆனால் இது வெறும் பேய் படம் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் ஒரு புதுவிதமான முதல் முறையாக சி ஃபேண்டசி அட்வென்ச்சர்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை முதல் முறையாக தயாரித்தது ஜி பிரகாஷ்குமார். ஆப்வியஸ்லி அவர் தான் ஹீரோவும். ஸோ கமல் பிரகாஷன் இயக்கத்தில் ஜி பிரகாஷ் அவர்களின் தயாரிப்பு நடிப்பு மற்றும் இசையில் திவ்யா பாரதி, சேத்தன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கிற கிங்ஸ்டன். ஸோ இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஒன்லைன் என்ன? ஒரு சாபத்துக்குரிய கடல், அந்த கடலுக்குள்ளே இறங்குறவங்க எல்லாமே செத்து மடிகிறாங்க, கடலுக்குள்ளே போகிறவங்க திரும்பி போனமாக தான் வராங்க. ஸோ அந்த கடலை வந்து கவர்மெண்ட்டே தடை பண்ணுது. ஸோ அந்த கடலில் போக முடியாமல் மீனவ குப்பத்தில் இருக்கிறவங்களாம் வேலையே இல்லாமல் ஒரு ஊருக்கு பெரிய மனுஷன் சொல்லப்படுற ஒரு ரவுடி தாதாவை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அதை இந்த ஊருக்குள்ளே அந்த ரவுடியோட பேச்சை நிறைவேற்றுற ஒரு கேரக்டர் தான் நம்ம கிங்கு ஜி பிரகாஷ் அவர்கள். ஸோ பணத்துக்காக எதுவுமே நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காம பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கான். எதுக்குன்னா அவன் போட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கான். போட்டை வாங்கி அவங்க அப்பாவை சாவன்னு மர்மம் என்ன, அவங்க அப்பா எப்படி செத்தார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் கடலுக்குள்ளே போகணும், அதுக்கு என் சொந்த போட்டெல்லாம் போவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பையன் வரான். அவனோட மரணம் அவனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுது. ஒரு பெரிய சவால் எடுத்துக்கிட்டு நானே கண்டுபிடிக்கிறேன்னு அவன் கூட நண்பர்களை சேர்த்துக்கிட்டு ஹீரோயினையும் கூட சேர்த்துக்கிட்டு கடலுக்குள்ளே போய் திரும்பி உயிரோட வந்தானா இல்லையா, இந்த கடல் ஆனதுக்கான காரணம் என்ன, கரையில் உள்ள மக்களுக்கு யார் என்ன துரோகம் பண்ணா அப்படின்ற எல்லா முடிச்சுகளையுமே கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக முடிச்சு ஒரு எண்டு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அங்கே ஒரு பார்ட் 2க்கான லீடும் வச்சுருக்காங்க. ஸோ இதான் ஓவராலாக ஒரு ஒன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தா இது ஒரு பழிவாங்கிற கதையாக தான் தெரியும். பட் அதுக்குள்ளே கொஞ்சம் அமானுஷ்யம், அதோட கொஞ்சம் ஃபேண்டசி, அதோட இந்த கடல் பயணம் இதெல்லாம் கலந்து விஎஃப்எக்ஸோட பெரும் முயற்சியில் இந்த படத்தை வந்து விஷுவலி கிராண்டியராக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது, இன்னும் எதெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், எது சுத்தமாக ஒர்க் ஆகலை அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். அதை முதல்ல எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த படத்தோட இந்த சி ஃபேண்டசின்ற விஷயத்தை அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கான நிறைய மெனக்கடல் போட்டு அந்த விஎஃப்எக்ஸ் விஷயம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சி ஃபேண்டசி படம் அப்படின்னு வரும்போது தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும். கடல் பயணம் சார்ந்த படங்கள் நிறைய வந்திருக்கு, பட் இந்த மாதிரி ஒரு ஜேர்னரில் எனக்கு தெரிஞ்சு வரல. ஸோ அதை வந்து விஷுவலி அவங்க வந்து ரொம்ப கிராண்டியராக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் இருந்தது. சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலுமே வந்துட்டு அதெல்லாம் மறக்கடிச்சு எனக்கு வந்து இது ஒரு ஹாரர் படத்தையும் தாண்டி ஒரு பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் அந்த படம் பார்க்குற ஃபீல் தான் இருந்தது. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த படம் பார்க்குறவங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட அதுக்கு நிகராக இருக்கும். பட் அதெல்லாம் பார்க்காம இதை பார்க்குறப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் தான் இவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு அந்த விஷயம், அந்த விஎஃப்எக்ஸ் போர்ஷன் ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக அதில் தான் அவங்க அதை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது, இந்த படத்தின் இந்த கதாபாத்திரங்களாக வந்தவங்க ரொம்ப கம்மியான கதாபாத்திரம் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜிவி பிரகாஷ்லேருந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போக போக இன்டர்வெல்ல ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கப்பல் சார்ந்து கடல் சார்ந்து தான் இருப்பாங்க. அவங்களோட நடிப்பு எல்லா விதத்திலுமே பிரமாதப்படுத்தியிருந்தாரு. அதாவது திவ்யா பாரதி படத்தில் ரொமான்ஸுன்றதெல்லாம் வெறும் பாடல்கள் தான். ஸோ அதை தாண்டி இவங்களும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் தெரிவாங்க. நடிப்புக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்பேஸை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுற விதம் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அவங்களுக்கு டப்பிங் கொடுத்தவங்களுமே வந்துட்டு அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேசின விதம், அந்த ஸ்லாங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். டப்பிங்குமே வந்துட்டு எனக்கு பெருசாக ஆக்சுவலாக இந்த படத்தில் ஃப்ளாவாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, மற்றவங்களோட அந்த லிப்ஸிங்க் எல்லாம் கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆன போது கூட இவங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ டப்பிங் கொடுத்தவங்களுமே பயங்கரமாக பாராட்டணும். ஸோ தெரிஞ்ச ஆர்ஜே பவின்னு நினைக்கிறேன், அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ண சேத்தன். அவர் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு சின்ன அங்கே ஒரு கோடு மாதிரி வரும், அவர் ஃப்ளாஷ்பேக்காக தான் வருவார். அவர் கேரக்டரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும், பட் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, பின்னிருக்காருன்னு சொன்னோம். அதை தாண்டி ஜிவி பிரகாஷோட வர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பையன் கேரக்டர் பண்ண அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த ரோலுக்கு புக்காவை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஜிவி பிரகாஷோட தாத்தா வரதா இருக்கட்டும், ஹீரோயினோட
தாத்தாவா வர கேரக்டர் அவராக இருக்கட்டும், எல்லாருமே பக்காவாக பண்ணாங்க. கேஸ்டிங் வைஸ், கேரக்டர் வைஸ் எல்லாருமே அவங்களோட நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வில்லன், ஒரு இந்த படத்துக்குலாம் ஒரு வில்லன் எப்படி இருப்பானோ அதுதான் என்ன பண்ண முடியுமோ, அந்த அந்த ரோலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ கேரக்டர் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். மூணாவது, இந்த படத்தோட இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல போர் அடிக்கும், லேக் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த படத்தில் எனக்கு பெருசாக இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக இந்த படம் எதை நோக்கி போக போகுதுன்றதுக்கான பிளாட்டு தான் இருந்தது. அமானுஷ்யம் பெருசாக காட்டலனாலும் இந்த ஃபேண்டசிக்குள்ளெல்லாம் அவங்க போகல. ஸோ அந்த எமோஷ்னலாக அந்த இன்டர்வலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேண்டசிக்குள்ளேயே அவங்க உள்ளே போகிறாங்க, அந்த கடலுக்குள்ளே போகிறது. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த கண்டென்ட் ஓரியன்டாகவே இருந்தனாலும் பெருசாக லேக் ஃபீல் ஆகல. ரெண்டாவது, செகண்ட் ஹாஃபில் கடலுக்குள்ளே போனனால அந்த ஒரு போட் அதை சுற்றி உள்ள அந்த 6 கேரக்டர்ஸ் தான். ஸோ அதை தாண்டி நடக்கிற அந்த கடல் சார்ந்த அந்த அமானுஷ்யம், ஸோ அந்த ஃபேண்டசி விஷயங்கள் அப்படின்றதுனால அதில் முழுசாக ஃபோக்கஸ் தான் என்கேஜிங்காக வச்சுட்டதுனால எனக்கு பெருசாக லேகாக ஃபீல் ஆகலை. இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணதும் நல்லா இருந்தது. ஸோ அடுத்து இசை பாடல்கள்னு வரும்போது ஓகேவா இருந்தது, பெருசாக குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஜிவி வந்து கேட்கவே வேண்டாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நினச்சேன் பயங்கரமாக பண்ணுவார். இந்த படத்தில் ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காரு. ஒரு சில பிஜிஎம்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேட்குறப்போ ஒரு இந்த ஒரு இந்த ஃபேண்டசி படங்களுக்குரிய இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பண்ணியிருக்கிற போது ஒரு அந்த மாதிரி பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. ஸோ டெக்னிக்கல் வைஸுமே இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். அது வந்து எல்லாருமே பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கான அந்த அவுட்புட் வந்து திரையில பார்க்குறப்போ நல்லாவே தெரியுது. ஸோ என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த லிப்ஸிங்க் வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ளாவாக தான் தெரிஞ்சுதுன்னா, ஒரு சில இடத்துல ஆடியோ தனியாக வரும், லிப்பு வந்து அசைவே இருக்காது, இல்லைனா லிப்பு முன்னாடியே போயிடும், ஆடியோ அதுக்கப்புறம் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிப்ஸிங் விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு அது ஒரு ட்ராபேக்காக தெரிஞ்சுது. ரெண்டாவது, இது ஒரு சாதாரண பழிவாங்கிற கதை அப்படிதான். ஸோ நிறைய இடங்கள் ப்ரெடிக்டபிளாக இருந்தது. படத்தோட நல்லா உத்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களால் அந்த லாஸ்ட்ல வர அந்த கிளைமேக்ஸ் டிப்ஸ் எல்லாமே உங்களால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும் ரொம்ப ஈஸியாக. பெருசாக சர்ப்ரைசிங்காக அதுவும் இருக்காது, ஒரு சின்ன 1-2 விஷயங்களை தாண்டி பெருசாக சர்ப்ரைசிங்காக அதுவும் இருக்காது. ஸோ அதுவுமே வந்துட்டு எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணியிருக்கலாம். போர் அடிக்காமல் கொண்டு போன வைத்தான் பாராட்டுக்குரியது தான். பட் இன்னுமே சர்ப்ரைசிங்காக இன்னும் ஹாரர்லாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ இது ஒரு ஹாரர் படம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே போகாமல் ஒரு சி ஃபேண்டசின்ற படத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்கும். ஹாரர்னு போனீங்கன்னா அது பெருசாக உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கலையோ அப்படின்றது தான் என்னோட வருத்தம். இன்னும் மெனக்கெட்டு இருக்கலாம், இன்னுமே வந்து அவங்க அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ எனக்கு இது ஓகே ஆகலை அப்படின்றதெல்லாம் எனக்கு பெருசாக இது படத்தில் இல்லை. இது ரெண்டுமே வந்து எனக்கு பெட்டராக பண்ணியிருக்கலான்ற விஷயத்துல தான். ஸோ ஓவராலாக இந்த படம் என்ன எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக மஜாவாக ஆக்குச்சு அப்படின்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமாக இது ஒரு வாட்சபிளான சி ஃபேண்டசி அட்வென்ச்சர் தான். முக்கியமாக இந்த படம் விஷுவலி பார்க்குறப்ப தான் பிராங்கர கிராண்டியோரா அது கதை சொல்கிற விதமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ தியேட்டரில் பார்க்காம விட்டுட்டு ஓடிடியில் பார்த்தீங்கன்னா எந்த படமுமே தியேட்டரில் கொடுக்குற அந்த அனுபவத்தை ஓடிடியில் கொடுக்காது. ஸோ தயவு செய்து தியேட்டர் போய் பாருங்கள், கண்டிப்பாக இது பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த செகண்ட் ஹாஃப்லாம் நல்லாவே பயமுறுத்தும், அந்த ஃபேண்டசியுமே பிடிக்கும். ஸோ தாராளமாக ஒரு வீக்கெட்டுக்கு இந்த படத்துக்கு போகலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. போதும்டா ஓட்டது, ரீல் வந்து போச்சு.